ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்யக்கூடிய எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை பொதுவாக எல்லா தரிசனங்கள்லையுமே துவாரபாலகர்கள் ஜேஎன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் போய் தான் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்துல இருந்து நம்ம பெருமாளை ரொம்ப ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்யக்கூடிய சில ஆர்ஜித சேவாக்களுக்கு பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லக்கி டிப் என்று சொல்லப்படக்கூடிய குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்கு யார் வேண்டுமானாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல ஒவ்வொரு மாதமுமே டிடிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்ச் மாதத்திற்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று டிசம்பர் 18 காலையில 10 மணி தொடங்கி டிசம்பர் 20 காலையில 10 மணியோடு முடிவடையுது. இந்த 2 நாட்களுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாதபத்மார்தனா சேவா. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சில சேவாக்களுக்கு கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது நம்முடைய விருப்பம்தான். இந்த லக்கி டிப் என்று சொல்லப்படக்கூடிய குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த சேவாவில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் நம்ம பே பண்ணணும். இந்த லக்கி டிப்பிற்காக டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று டிசம்பர் 18 காலையில 10 மணி தொடங்கி டிசம்பர் 20 காலையில 10 மணியோடு முடிவடையுது. இந்த லக்கி டிப் லைவ்ல டிசம்பர் 20 மதியம் 12 மணிக்கு டிடிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த குழுக்கள்ல யாரெல்லாம் எந்த தேதியில எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் வெப்சைட்ல டிசம்பர் 20 மதியம் 12:15 மணி போல அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் மூலமாக அவங்க எந்த தேதியில எந்த சேவாவிற்கு செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற தகவல்களோடு சேர்த்து அந்த சேவாவிற்கான கட்டணம் பே பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. இந்த சேவாவில் செலக்ட் ஆனவங்க, அதாவது இந்த குலுக்கல் முறையில செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்றதுக்கு டிசம்பர் 20 மதியம் 12 மணி தொடங்கி டிசம்பர் 22 மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இந்த 2 நாட்களுக்குள்ள நம்ம செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் செஞ்சு முடிச்சிடணும். சப்போஸ் நம்ம பேமெண்ட் செய்ய மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம செலக்ட் ஆன அந்த வாய்ப்பையுமே தவற விட்டுடுவோம். இந்த லக்கி டிப்பிற்காக ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 120 ரூபாய் நம்ம பே பண்ணணும். சுப்ரபாதம் சேவா தினமுமே கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய சேவா. சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனால் திருமலை கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பங்காரு வாக்லி என்று சொல்லப்படக்கூடிய கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்துல நின்று சுப்ரபாதம் பாடி பெருமாளை துயில் எழுப்பக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனே திரைகள் விளக்கப்பட்டு பெருமாளை பக்கத்துல போய் தரிசனம் பண்றதுக்கு எல்லாரையுமே அலோவ் பண்ணுவாங்க. பெருமாளை ஒரு 10 அடி தூரத்துல நின்று நம்ம ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். பங்காரு வாக்கிலியில இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை தாண்டின உடனே ஒரு அறை வரும். அந்த முதல் அறையினுடைய பேர் ஸ்னப்பன திருமண்டபம் என்று சொல்லுவாங்க. அதற்கடுத்து ஒரு சிறிய அறை இருக்கும். அந்த அறையினுடைய பேர் ராம்பர் மேடை. அதற்கடுத்து வரக்கூடிய 3வது அறையினுடைய பேர் சயன மண்டபம். இந்த சயன மண்டபத்திற்கு அடுத்து தான் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை இருக்கு. நாம செலக்ட் ஆனவங்க எல்லாருமே சயன மண்டபம் வரைக்கும் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த சுப்ரபாதம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க பங்காரு வாக்கிலிருந்து வரிசையா வந்து இந்த சயன மண்டபம் வரைக்கும் போய் பெருமாளை பக்கத்துல தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்து தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 220 ரூபாய் பே பண்ணணும். இது செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல நடக்கக்கூடிய சேவா. இந்த சேவாவில் எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலுமே இந்த 3 அறைகள்ல ஏதாவது ஒரு அறையில உட்கார்ந்து சுமார் 30 நிமிடத்திலிருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய சேவாவை பார்த்துட்டு வரலாம். தோமாலா சேவாவில் பெருமாளுக்கு ஒவ்வொரு மலர் மாலைகளா சாற்றிட்டே வருவாங்க. அந்த சேவாவை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அர்ச்சனா சேவாவில் பெருமாளுக்கு அவரனுடைய திருப்பாதங்களுக்கு துளசி இலைகளால அவரனுடைய சஹஸ்ர நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த சேவாவை பார்த்துட்டு வரலாம். அர்ச்சனா மற்றும் தோமாலா சேவாவில் செலக்ட் ஆனால் இந்த 3 அறைகள்ல உட்கார்ந்து பெருமாளை சுமார் 30 நிமிடத்துல இருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் தரிசனம் பார்த்துட்டு வரலாம்.
இதுல அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவில் செலக்ட் ஆனால் ஒருத்தருக்கு 1250 ரூபாய் பே பண்ணணும். இது செவ்வாய்க்கிழமை கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய சேவா. இந்த சேவாவில் செலக்ட் ஆனாலும் இந்த 3 அறைகள்ல உட்கார்ந்து பெருமாளை சுமார் 30 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த சேவாவில் பெருமாளினுடைய திருப்பாதத்தை சுற்றி ஒவ்வொரு நாமங்கள் சொல்ல சொல்ல தங்க தாமரை ஒன்று வச்சுட்டே வருவாங்க. இந்த சேவாவை தான் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா என்று திருமலையில சொல்வாங்க. இந்த சேவாவை நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த 4 ஆர்ஜித சேவாவில் எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலும் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த சேவாவில் செலக்ட் ஆகிறதுக்கு பொறுமை தான் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு மாதமுமே விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு மாதத்தில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சேவாவிற்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். எங்கள் சேனல் வீடியோனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலில் உடனுக்குடன் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஐக்கன் சேவாஸ் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஐக்கன் சேவாஸ் எலக்ட்ரானிக் டிப் என்ற ஐக்கனை கிளிக் பண்ண உடனே விர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இந்த வெயிட்டிங் டைம் எண்ட் ஆன உடனே எலக்ட்ரானிக் டிப்பினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வரிசையாக லிஸ்ட் ஆகும். அதை எல்லாமே பொறுமையாக படித்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஐ ஹவ் ரெட் அண்ட் அக்ரீட் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்முடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரீம் டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். இதை எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பில்கிரீம் டீட்டெயில்ஸில் நம்பர் ஆஃப் பில்கிரீம்ஸ்னு இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா 2ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு 2 பேரினுடைய பில்கிரீம் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள். முதல் விஷயம், இதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஆதார் நம்பர் எந்த வித தப்பும் இல்லாமல் என்டர் பண்ணிக்கணும். ஒரு முறை இதில் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டோமா அதற்கடுத்து எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண முடியாது. இரண்டாவது விஷயம், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு ஆதார் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்தியனாக இருந்து இந்தியாவிலேயே ரிசைட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி நீங்கள் லக்கி டிக்கெட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் செலக்ட் பண்ணி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். என்ஆர்ஐ ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இந்த லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகும் பட்சத்தில் தரிசனத்திற்காக போகக்கூடிய நாள் உங்களுடைய பாஸ்போர்ட்டோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் கேட்பாங்க. அதுவுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களை தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் செய்து கண்டினியூ பட்டன் கொடுத்த உடனே இந்த சேவாவில் இருக்கக்கூடிய 4 ஆர்ஜித சேவாக்களினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். சேவா எந்த நேரத்தில் ஆரம்பமாகும், எந்த நேரத்துக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், அந்த சேவா டிக்கெட் காஸ்ட் என்ன என்கிற 4 சேவாவினுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு லிஸ்ட் ஆகும். அதற்கு கீழே செலக்ட் சேவா அண்ட் டேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இப்போ மார்ச் மாதத்திற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய காரணத்தினால மார்ச் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டர்லேயே எந்த தேதியில் எந்த சேவா நடக்குது, அந்த நாளுக்கு எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சுப்ரபாதம் சேவாவிற்கு பொதுவாக ஒரு நாளுக்கு 270 பேரும், தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவாவிற்கு ஒரு நாளுக்கு 10 பேரும், அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவிற்கு 60 பேரையும் செலக்ட் பண்ணுவாங்க. இதுல மார்ச் 19ஆம் தேதி யுகாதி பண்டிகையை முன்னிட்டு தோமாலா மற்றும் அர்ச்சனா சேவா கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால அந்த நாளுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகலை. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகண நேரத்தை அனுசரித்து அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா கேன்சல் பண்ணியிருக்கக்கூடியனால அன்றைய நாள் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா புக்கிங் ஓப்பன் ஆகலை. இதில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக 4 சேவாக்களும் 4 சேவா நடக்கக்கூடிய எல்லா தேதிகளையும் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்கன்னா கேலண்டருக்கு மேலே இருக்கக்கூடிய செலக்ட் ஆல் சேவாஸ் டேட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேதிக்கும் எல்லா சேவாவும் செலக்ட் ஆகிடும். இல்லை நான் சுப்ரபாதம் சேவா ஆல்ரெடி பார்த்துருக்கேன், மீதம் இருக்கக்கூடிய 3 சேவாக்கள் மட்டும் நான் பார்க்கணும், அதை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேவாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 சேவாக்கள் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இது போல் நீங்கள் எந்த சேவா பார்க்க விருப்பப்படுறீங்களோ அந்த சேவாவை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தேதியில மட்டும் நீங்க செலக்ட் ஆனா பரவாயில்ல, மற்ற தேதிகள் எல்லாம் எனக்கு தோதுபடாது, லீவு கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த சேவாவிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தேதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது போல் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேலண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் அந்த 4 சேவாக்கள் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு வரும். அந்த பேஜுக்கு கீழே இப்போ கண்டினியூ அண்ட் ரிவ்யூ என்ற பட்டன் ஹைலைட் ஆகியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் பேஜில் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் லிஸ்ட் ஆகும். அதை எல்லாமே ஒரு முறை சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்த பிறகு கேலண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலே நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுவே நமக்கு பாப்அப் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நமக்குன்னு ஒரு யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான் இந்த எலக்ட்ரானிக் லக்கி டெபிட்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதனுடைய குழுக்கள் டிசம்பர் 20 மதியம் 12 மணிக்கு லைவ்ல டிடிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. திருமலை வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்யக்கூடிய இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல எல்லாருமே செலக்ட் ஆகணும் என்று எல்லாருக்காகவுமே நம்ம பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். எங்க சேனலினுடைய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல கிடைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலினுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். கூடவே மார்ச் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதியினுடைய வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.